ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 1/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். காலை 11 மணி 13 நிமிடம் வரை. பின்பு உத்திரம் நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி. யோகம் சித்த அமிர்த யோகம். சந்திராஷ்டம ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 5 மணி 54 நிமிடம் வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மிகவும் இனிமையான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்தியுடன் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உற்றார் உறவினர்களுடன் நீங்கள் இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியுடனும் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அலுவலக பணிகள் சுமூகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் யாவும் நீங்கிவிடும். தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய். இளைய சகோதரனால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாக நடக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக உங்களுக்கு பூசொத்துகள் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி அல்லது உறவினர்கள் வழி அல்லது பிற வழி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மனமகிழும் செய்தி உண்டாகும். மாலை 5 மணி 54 நிமிடத்திற்கு மேல் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார். அதனால் உங்களுக்கு குருவின் பார்வையும் உள்ளதால் 4 கிரக சேர்க்கையால் நினைத்த காரியங்கள் மாலைக்கு மேல் வெற்றியாகும். எதிர்பார்த்த விதமாக நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு தடங்கலின்றி நிறைவேறும். தூர பயணங்கள் மேற்கொள்வதால் அதனால் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். நீங்கள் சொல்வதுதான் அங்கு நடக்கும். திடீர் பாராட்டு பரிசுகள் பெறுவீர்கள். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நண்பர்களுடன் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு உத்தியோக உயர்வுகள் கிட்டும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சிலர் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன். நினைத்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வந்து தன உதவி செய்வார். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். திருமண செய்திக்கான ஓலை உங்களுக்கு வந்து சேரும். திருமணம் கைகூடும் வேளையும் வந்துவிட்டது. அதனால் ஓலையும் உங்களுக்கு வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறைந்த நாளாக உங்களுக்கு நாளைய தினம் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மாலை 5 மணி 54 நிமிடங்களுக்கு மேல்
சந்திரன் உங்களது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அத்துடன் சூரியன் புதன் கேதுவும் உள்ளதால் 4 கிரக சேர்க்கையால் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த உதவி உங்கள் வீடு தேடி வந்து கிடைக்கும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு மனதுக்கத்துடன் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த மனவலி மாறி மனமகிழும் செய்தி உங்களுக்கு மாலைக்கு மேல் வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மற்றும் இரும்பு உலோகம் போன்ற தொழில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாடாகவும் தனவரவு அதிகமாகவும் இருக்கும். தொழில் மேன்மையும் வெற்றியும் அதிகமாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு உங்கள் உறவினர் மூலம் பணவரவு வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் தடங்கலின்றியும் நடக்கும். அலுவலகம் மூலமாக மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். சட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சட்ட பிரச்சனைகளால் மனம் நொந்து இருப்பவர்களுக்கெல்லாம் நாளைய தினம் இனிப்பான செய்தி வரும். குடும்பத்தில் மனமகிழும் செய்தியும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களை தேடி வரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சற்று தடுமாற்றங்களும் சில வேதனைகளும் மன உளைச்சல்களும் உங்களை அலட்டிக்கொண்டே இருந்தாலும் கவலை வேண்டாம். உங்களுக்கு சாதகமான பலனை 2ஆம் இடத்திலிருந்து உங்களது ராசிநாதன் தருகிறார். மாலை 5:54 மேல் உங்களது ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு மாலை 5:54 மேல் 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேதுவுடன் இணைகிறார். இதுவரை குடும்பத்தில் சகோதரனால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி சகோதர வழி நன்மை உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உணவு சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, இரத்த வங்கி இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வெற்றியும் தொழில் வளர்ச்சியும் வந்து சேரும். எதிர்பாரா விதமாக புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். புதிய தொழில்கள் செய்ய முயற்சிகள் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளால் நீங்கள் துயரப்பட்டு உங்களுக்கு மன நிம்மதி இழந்த உங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகும் விதமாக புதிய உறவுகளால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. திடீர் பாராட்டு பரிசுகள் பெறுவீர்கள். திடீர் அயல்நாடு அல்லது வெளியூரிலிருந்து உறவினர்கள் வருவார்கள். அல்லது நீங்களே தொழில் நிமித்தம் வெளிநாடு வெளியூர் செல்வீர்கள். திடீர் ஆதாயம் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், ஒப்பந்த தொழில் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் மேன்மையுண்டு. அனைத்தும் வெற்றியாகும் நாளாகவே உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன் குடும்பத்தில் தடுமாற்றம் அதிகமாகவே இருந்து வந்து நீங்கள் பாடுபட்டு கொண்டிருப்பீர்கள். குழந்தைகளால் பிரச்சனை, பெரியவர்களால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை அல்லது மனைவியால் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளால் மன உளைச்சல் கொண்டிருக்கும் உங்களுக்கெல்லாம் மாலைக்கு மேல் சிறப்பான பலனை காண்பீர்கள். மாலை 5:54 மேல் உங்களது ராசியிலுள்ள சந்திரன் 2ஆம் இடத்திற்கு சூரியன் புதனுடன் சேர்க்கையாகிறார். அத்துடன் கேதுவும் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். சூரியனாக ஜொலிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் தானாகவே வந்து சேரும். புத ஆதித்ய யோகம் உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். தொழிலில் இதுவரை தொய்வு ஏற்பட்ட நிலையில் உங்களுக்கு அது சாதகமான பலனை தரும். தொழில் வளர்ச்சியுண்டு. தொழில் மேன்மையுண்டு. தொழிலுக்காக அயல்நாடு செல்வீர்கள். அயல்நாட்டு புதிய உறவுகளால் நீங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். தனவரவு அதிகமாகும்.
தொழில் வெற்றியுண்டு, தொழில் மேன்மையுண்டு. விவசாயங்கள் சிறக்கும். விவசாய விளைபொருட்களால் ஆதாயம் பெறுவீர்கள். சொத்து சுகங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வெளியுலக வட்டாரத்தால் நீங்கள் அவமதிப்பு கொண்டிருந்ததெல்லாம் மாறி உங்களுக்கு மணமகளும் எதிர்பார்க்கும் செய்தி வந்து சேரும். அரசு அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் பெறலாம். நீங்கள் நினைத்தது போலவே அனைத்தும் நடக்கும். தொழில் ரீதியாக புதிய நபரை காண்பீர்கள். புதிய சொத்து வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வாகனம் வந்து சேரும். தொழிலில் இரட்டிப்பு ஆதாயம் உங்களுக்கு உண்டு. மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்தும் நலமாகவும் நன்றாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, மாலை 5:54 மேல் சந்திரன் உங்களது ராசியில் பிரவேசிக்கிறார். அத்துடன் சூரியனும் புதனும் கேதுவும் இணைவதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் வெற்றியாகவும் தடங்கலின்றியும் நடக்கும். குடும்பத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடன் மதிப்பும் மரியாதையுமாக நடத்துவார்கள். உங்களது வாக்குக்கு மதிப்பு தருவார்கள். நீங்கள் வைத்ததுதான் அங்கு சட்டமாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். உணவுத்துறையில் சாதிப்பீர்கள். இரும்பு சம்பந்தமாக, பட்டறை சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் பண இடபாடுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகுந்த லாபம் கிடைக்கும் நாளாகவே அமையும். திடீர் வாகனம், திடீர் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வரும். பிறரின் சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். அலைச்சல்களுடன் தனவரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்கும் அல்லது அந்த நபருக்கு நீங்களே உதவி செய்யும் சூழ்நிலையும் உருவாகும். பெண்களால் சற்று மனத்தடுமாற்றம் கொள்வீர்கள். பெண்களால் ஆதாயமும் உண்டாகும், மன வருத்தமும் உண்டாகும். சற்று கவனமாக எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். சில துயரங்களால் நீங்கள் அவதிப்படுவீர்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். எதிர்பார்த்த உதவிகள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். தடங்கல்கள் யாவும் நீங்கி மனமகிழும் நாளாகவே உங்களுக்கு அமையும். திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகையோ அல்லது பிள்ளைகள் வழி உங்களுக்கு பணம் வந்து சேரும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் தடங்கலின்றி நடக்கும். கேஸ் வழக்குகள் இழுத்தடித்து கொண்டிருப்பதெல்லாம் மாறி உங்களுக்கு கேஸ் வழக்குகள் சாதகமாக நடக்கும். தொழில்துறையில் போட்டி பொறாமைகள் மறைந்து மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். அரசு அலுவலக பணிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக கல்வி சம்பந்தமாக பணச்செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அது உங்களது பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ எதிர்பார்த்த நபரின் உதவியால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வெளிநாடு தொடர்பு சாதகமான பலனை தரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பண உதவி வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்களும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் கேது, அத்துடன் மாலை 5:54 மேல் சந்திரனும் இணைவதால் சற்றே விரைய செலவுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் சுபச்செலவாகவே இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன், அதனால் உங்கள் குலத்தொழில்கள் நன்றாகவே இருக்கும். பட்டறை தொழில்கள், உலோகத் தொழில்கள், இரும்பு தொழில்கள், உணவு தொழில்கள், உங்கள் குலத்தொழில்கள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலனை தரும்.
பெண்களால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வெளிநாடு தொடர்பு உண்டாகும். அதனால் தனவரவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பயணங்கள் கை கொடுக்கும். பயணத்தால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பயணங்கள் மூலம் மனமகிழ்ச்சி நிறையும் செய்தி உண்டாகும். திருமண தடைகள் அகலும். திருமண பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காலம் கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தி உண்டாகும். திடீர் திருமண பேச்சு அடிபடும். அதனால் நீங்கள் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தடங்கல்கள் யாவும் நீங்கிவிட்டு நீங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கடன் தொல்லைகள் யாவும் நீங்கும் விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக நடக்கும். தொழில் மேன்மை உண்டாகும். வாகன வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு 4 சக்கர வாகனம் வந்து சேரும். தொழிலுக்காக பெரிய வாகனம் வாங்குவீர்கள். பால் உற்பன்னங்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள் யாவும் வெற்றியாகும். இரும்பு தொழில்கள், பட்டறை தொழில்கள், உலோக தொழில்கள் மற்றும் பூமி சம்பந்தமான இடபாடுகள், பண சம்பந்தமான இடபாடுகள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். என்று நீங்கள் குடும்பத்துடன் பயணங்கள் செய்து மகிழ்வீர்கள். ஆலய தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுப செலவுடன் விரைய செலவுகளும் அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும். எனினும் கவலை வேண்டாம், மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சற்று வாயை கடிவாளம் போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது செய்யும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நினைத்த நபர், இதுவரை உங்களுக்கு தொல்லை தந்த நபர்கள் யாவரும் உங்களுக்கு முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாகும். இதுவரை உங்களை துரோகம் செய்தவர், உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாறி உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கடன் தொல்லைகளால் சற்று மன வருத்தம் கொண்டிருப்பீர்கள். அந்த கடன்கள் தீரும் விதமாக திடீர் ஆதாயம் தனவரவு உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிவிடும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. அரசு ஒப்பந்தம் கை கொடுக்கும். திடீர் பயணங்களால் மன நிம்மதி உண்டாகும். திடீரென்று நண்பர்களால் இனிமையான பயணம் மேற்கொண்டு மகிழ்வீர்கள். பல கோவில்களுக்கு சென்று புண்ணிய தரிசனம் செய்வீர்கள். அதனால் மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். புதிய நண்பர்களுடன் இனிமையான பயணத்தால் மனம் மகிழும். விரைய செலவுகளும் சுப செலவுகளும் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும். திடீர் திருமண பேச்சு உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மாறிவிடும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி அன்பு உருவாகும். திடீர் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் கேஸ் வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் சற்றே கவனத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழ்நிலை தரும். எனினும் புதியதாக ஏதும் புதிய வழக்குகள் வம்புகள் ஏதும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நலம் செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக, மிகவும் வெற்றியாக நடக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சந்திரனால் தகப்பனாரால் நீங்கள் சற்று மனக்கவலை கொண்டிருப்பீர்கள்.
அந்த பிரச்சனைகள் மாலை 5:54 மேல் 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 10ஆம் இடத்திற்கு தொழில்ஸ்தானத்துக்கு மாறிவிடுவதால் அங்கே சூரியன் புதன் கேது இருப்பதால் 4 கிரக சேர்க்கைகளால் உங்களது திடீர் பயணங்கள் வெற்றியும் புதிய அனுபவங்களும் தொழிலில் மேன்மையும் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் தனவரவும் அனைத்தும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மாறிவிடும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். தன ஆதாயம் அதிகமாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கி பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அடுத்தவர்களால் மதிக்கப்படுவீர்கள். செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் யாவும் நீங்கி மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் மாறும். கால் பிரச்சனைகள் மாறிவிடும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் விதமாக செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு மனமகிழும் செய்தி வந்து சேருவதால் நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருமண தடைகள், இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி சுப செய்திகள் உங்களது காதுக்கு இனிமையாக இருக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இனிமையான பயணங்கள், ஆலய தரிசனங்கள், புண்ணிய தரிசனங்கள் செய்வீர்கள். திடீர் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணங்களால் நீங்கள் மனமகிழ்ச்சியும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. விவசாய விளைபொருள்களால் நீங்கள் அதிகமான ஆதாயம் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த பகை போட்டிகள் மாறி பூமி உங்களுக்கு கைவரும் யோகம் உண்டு. ஒரு சிலர் திடீரென்று புதிய வாகனம் வாங்குவீர்கள். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி அங்கு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு பாராட்டும் பரிசும் தனவரவும் கிடைக்கும். செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியுடன் நடக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அனைத்தும் நலமாகவும் மனமகிழ்ச்சியுடன் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் வருவதற்கு சற்று தாமதமானாலும் அது உங்களிடம் வந்து சேரும். திடீரென்று அலுவலகத்தில் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். அலுவலக பணிகளால் உங்களுக்கு சற்று மன வருத்தம் உண்டாகும். நண்பர்களே உங்களுக்கு சற்று தொல்லை தருவார்கள். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி இல்லாமல் சற்று துயரம் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். வீட்டு பெண்களால் அல்லது வீட்டில் மனைவியோ அல்லது கணவனால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். அதனால் மன வருத்தம் ஏதும் கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கேஸ் வழக்குகள் இருப்பின் அதை சற்று தள்ளி போடுவது நல்லது. புதிய முயற்சிகளோ கொடுக்கல் வாங்கலோ அதில் சற்று கவனம் செலுத்தவும். அலுவலக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் அதையெல்லாம் நீங்கள் தருணம் செய்வீர்கள். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லை உங்களை பாடாய்படுத்தினாலும் அது விரைவில் தீரும். யோகமும் உங்களுக்கு உண்டாகும். வாகன பழுதுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் உடல் உபாதைகளால் சற்று கவலை கொள்வீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும். அதனால் சற்று திக்குமுக்காடி போவீர்கள். எனினும் கவலை வேண்டாம். அனைத்தும் சீராகவும் நலமாகவும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். 4ஆம் இடத்தில் குரு, 5இல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன் மாலை 5:54 மேல் 8ஆம் இடத்திற்கு சூரியன் புதன் கேதுவுடன் இடப்பெயர்ச்சி ஆவதால் நினைத்த காரியங்கள் யாவும் மங்களமாக நடக்கும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன், தந்தையாரால் ஏற்பட்ட துயரங்கள் நீங்கி பூசொத்து கைவரும் சூழ்நிலை உருவாகும். 8ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம், அத்துடன் சந்திரனும் இணைவதால்
மனைவியால் மனைவியின் சொத்து கைவரும் அல்லது பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் அரசு ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். அரசு ஒப்பந்தம் கைவரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பூமி சம்பந்தமான, கட்டட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக, இரும்பு, பட்டறை தொழில் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். தொழில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு விரைவில் வரும். சிலருக்கு யோகம் உண்டாகும். தனவரமான யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், வெற்றி வாய்ப்புகள் குவியும். கலைஞர்களுக்கெல்லாம், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் உருவாகும். நினைத்த நேரத்தில் நினைத்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திடீர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அதனால் அலைச்சலுடன் தனவரவும் உங்களுக்கு அதிகமாகும். புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். புதிய தொழில்கள் யாவும் வெற்றியாகும். வாகன வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் வாகனம், 2 சக்கர வாகனமோ 3 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே வாகனம் உள்ளவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். நினைத்த நேரத்தில் நினைத்த நபர் உங்களிடம் வந்து தன உதவி அளிப்பார். கடன் தொல்லையால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு திடீரென்று தன உதவி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வரலாம். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு மீண்டும் மனமகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது மாலை 5:54 மேல் சந்திரனும் இணைவதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அயல்நாட்டு அரசுடன் தொடர்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடமாற்றம், தனசம்பத்து வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசு ஒப்பந்தம் பெறுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசுடன் தனவரவும் தொழில் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். மருத்துவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வாகன வசதி வாய்ப்புகள் கூடும். நினைத்த நேரத்தில் நினைத்த நபரின் உதவி கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். பணப்புழக்கங்களும் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் தடங்கலின்றி நடக்கும். தாமதமான திருமணம் கைகூடும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இனிய பயணம் நண்பர்களுடன் செல்வதால் ஆலய பணிகளும் புண்ணிய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மாறி மனம் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் மன நிம்மதி பிறக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். திடீர் வாகன வாய்ப்புகள், பூமி சொத்துகள் கைவரும். தாயாரால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சூழல்கள் மாறி குடும்பம் நிம்மதியாக மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். எடுத்த காரியம் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.